வஉசி தெருவில் உள்ள திருஞான சம்பந்தர் பஜனை குழு சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பஜனை ஊர்வலத்தில் கலந்து கொண்ட சிறுவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி வஉசி தெருவில் உள்ள மடத்தில் வைத்து நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்யஞான பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருமுறை ஆசிரியர் கலாநிதி வள்ளிநாயகம், சிவமாரியப்பன், டாக்டர் மதிசெல்வம், சிவசங்கர், பாக்கியராஜ் மற்றும் பஜனை அமைப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வசந்த், கணேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் திருநெல்வேலியிலே டவுன்ல திருஞான சம்பந்தர் பஜனை குழுவினுடைய அந்த குழந்தைகளுக்கு விருது வழங்கும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த ஏற்பாடுகளை திரு வசந்த் அவர்களும் திரு கணேசன் அவர்களும் மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள். இந்த பஜனை பாடக்கூடிய குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக தேவாரங்களை எப்படி பண்ணோடு பாடுவது என்பதற்காக திருமுறை ஆசிரியர் திரு வள்ளிநாயகம் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் நாள்தோறும் மார்கழி மாதத்திலே அதிகாலை பொழுது எழுந்து மிகச் சிறப்பாக வீதி வலம் வந்து திருமுறைகளை எல்லாம் தேவாரங்களை எல்லாம் பாடி நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டும் விதமாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய இந்து மதத்திலே மார்கழி மாதம் என்பது மிகச் சிறப்பான மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். அதே போன்று நம்முடைய சைவ சமயத்திலே மணிவாசக பெருமான் திருவெம்பாவை அருளி செய்த மாதம் திருவண்ணாமலையிலே இந்த மார்கழி மாதத்தை பற்றித்தான் மிகச் சிறப்பாக திருவெம்பாவை அருளி செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு சிறப்புகள் அடங்கிய மாதம் இந்த மார்கழி மாதம். நமக்கு ஓராண்டு என்பது 365 தினங்கள் கொண்டது. இந்த ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அந்த ஒரு நாள் பொழுதிலே தேவர்கள் இறைவனை பூசிக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமாக விளங்குகின்ற காரணத்தினால் மார்கழி மாதத்தை மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மானுட பிறவி தானும் வகுத்தது மனம், வாக்கு, காயம், ஆனிடத்து 5 ஆடும் அரண்பணிக்கு ஆகவன்றோ, வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்டனை அர்ச்சிப்பர், ஊனெடுத்து உழலும் உமர்கள் ஒன்றையும் உணரார் அன்றோ என்பது சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுடைய பொருள், இந்த மானிட பிறவி நமக்கு கிடைக்கப்பட்டதற்கு காரணம் சிவபெருமானை வணங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. அப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி தேவர்களாக இருக்கக்கூடிய வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் இங்கே மண்மேல், இங்கே பூமியிலே வந்து சிவபெருமானை அர்ச்சனை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்பு மிக உன்னதமானது. காலையிலே குழந்தைகள் எல்லாம் அதிகாலையிலே எழுந்து நீராடி 2 நீராடி என்றால் குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து, மற்றொரு நீராடி என்று சொன்னால் திருநீற்றினை பூசிக்கொள்வது. அப்படி இந்த குழந்தைகள்லாம் மிக அற்புதமாக காலையிலே எழுந்து வீதி வலம் வருகிறார்கள் என்றால் இந்த குழந்தைகளுக்கு ஆன்மீக உணர்வும் ஏற்படுகிறது. இதன் மூலமாக காலையிலே எழுந்து இவர்கள் வீதி வலம் வருகின்ற போது அந்த ஓசோன் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான காற்றினை அவர்கள் சுவாசிக்கின்ற போது அது அவர்களுக்கு உடல் நலத்திற்கும் நன்மை பயக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக திருஞான சம்பந்தர் பஜனை குழுவை மிகச் சிறப்பாக நடத்திவிடக்கூடிய திரு வசந்த் அவர்களுக்கும் திரு கணேசன் அவர்களுக்கும் மீண்டும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.